இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2022 சிஎஸ்ஐஆரில் கேட்டது. இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2ன்றது தான் யூகேரியாட்டில் மேஜர் ஆர்என்ஏ பாலிமரேஸ். இது என்ன பண்ணும்? டிரான்ஸ்கிரிப்ஷனை கேட்டலைஸ் பண்ணும். இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2க்கு ஒரு பெரிய சப்யூனிட் இருக்குது. இது அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் B1ன்ற சப்யூனிட். இதில் அதுக்கான சி டெர்மினல் டொமைன் இருக்கும் அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2ல். அது ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்க சி டெர்மினல் டொமைனில் ஒரு 7 அமினோ ஆசிட்ஸு 50 டைம் ரிப்பீட் ஆகிருக்கும். இந்த 50 டைம் ரிப்பீட் ஆகிற சி டெர்மினல் டொமைனில் இருக்க இந்த அமினோ ஆசிட் ரெசிடியூவில் பாஸ்பேட் ஆயிருக்கா இல்லை பாஸ்பேட் இல்லையான்றதை பேஸ் பண்ணி இது 2 ஃபார்மில் இருக்கும். ஓகே, 2Aன்ற ஃபார்மு அன்பாஸ்புலேட்டட் ஃபார்மில் இருக்கும். அதாவது சி டெர்மினல் டொமைனில் எந்த பாஸ்பேட் இருக்காது. இது என்ன ஃபார்ம்? 2Aன்ற ஃபார்ம். 2Oன்ற ஃபார்ம், இந்த ஃபார்மில் சி டெர்மினல் டொமைனில் பாஸ்பேட் ஆட் ஆகிருக்கும். ஓகே, இந்த 2Aன்ற ஃபார்ம் அன்பாஸ்புலேட்டட் ஃபார்மில் கைனேஸ் பாஸ்பேட் ஆட் பண்ணிச்சு அப்படின்னா 2Aலேருந்து 2Oக்கு இந்த ஃபார்ம் கன்வெர்ட் ஆகிடும். இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் கன்வெர்ட் ஆகும். இது என்னது? அன்பாஸ்புலேட்டட் ஃபார்ம்லேருந்து பாஸ்பேட் ஃபார்மாக மாறுது. ஆல்ரெடி இருக்க பாஸ்பேட்டை ரிமூவ் பண்ணோம் பாஸ்பேட் வச்சு அப்படின்னா இது 2Oன்ற இந்த ஃபார்ம்லேருந்து 2Aன்ற இந்த ஃபார்ம் கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, அப்போ இது 2 முக்கியமான ஃபார்ம்ஸ் இதில் ஆர்என்ஏ பாலிமரேஸோடது. பாஸ்பேட் ஆகிருக்கா, பாஸ்பேட் இருக்கா இல்லையன்றதை பேஸ் பண்ணி. இப்போ இந்த 2 ஃபார்முமே ப்ரோட்டியஸ் வச்சு ட்ரீட் பண்ணும் போது அதோட சி டெர்மினல் டொமைன் க்ளீவ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்னா 2Bன்ற ஃபார்ம்னு சொல்லுவோம். மேலே இருக்குது தான் ரெண்டுமே செல்லுலர் ஃபார்ம், செல்லில் இருக்குது. இது நான் ஃபிசியாலஜிக்கல் ஃபார்ம், செல்லில் இருக்காது. ஓகே, இதுதான் 3 முக்கியமான ஃபார்ம்ன்றது. ப்ரோட்டியஸ் வச்சு க்ளீவ் பண்ணதுக்கப்புறம் 2Bன்ற ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும். அந்த சி டெர்மினல் டொமைன் க்ளீவ் ஆகிடும். பாஸ்பேட் இல்லாத கண்டிஷன்ஸில் 2Aன்ற ஃபார்மும், பாஸ்பேட் இருந்ததுன்னா 2Oன்ற ஃபார்ம்லேயே இருக்கும். இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் கமெண்ட்டில் போடுங்க, கரெக்டானு பார்ப்போம். தேங்க்யூ.